ஸோ இப்போ நெமிலிச்சேரி பைபாஸ்லேருந்து தாண்டி போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டில் ஆட்டோலாம் கூட வாங்க. ஆட்டோ இந்த டூ வீலர் தான் வந்து பைபாஸில் ரொம்ப இது நம்ம என்ன சொல்கிறது, சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரியே ஓட்டுறாங்க. நம்ம பாருங்க ஒரு லைன் பிடிச்சி போகிறோமா அந்த மாதிரி அவங்க ஒரு ஆட்டோவை பற்றி சொல்கிறேன். பொதுவாக நான் சொல்கிறேன், இந்த போரூர் பைபாஸ் ரோட்டில் போகிற ஆட்டோஸாக இருக்கட்டும், பைக்ஸாக இருக்கட்டும், அவங்க என்னென்னா சிட்டியில் ஓட்டுற மாதிரி ஓட்டுறாங்க. அது இப்போ ஒரு பைபாஸு அதில் வேகமாக வண்டி வரும், அந்த ஒரு கான்ஷியஸே இருக்க மாட்டேன். சிட்டியில் எப்படி கட்டடிப்பாங்க அந்த மாதிரி கட்டடிச்சுலாம் போகிறாங்க. எவ்வளோ வேகம் பாருங்க, ஒரு லேடியை வச்சுக்கிட்டு அவங்க ஓட்டுறது தெய்வம் போகிறாங்க, அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. இதெல்லாம் ஆபத்தான பயணம். பைபாஸில் இவ்வளோ ஓட்டுறது வந்து ரொம்ப தவறான விஷயம். என்னோட கருத்து, நான் யாரையும் தப்பு சொல்லுவேன், இது என்னோட கருத்து. நம்ம சேஃப்டி தான் நம்ம முக்கியம். வேகமாக போய் அப்படி நம்ம எதையும் சாதிக்க போகிறோம். ஆபத்தை தவிர்த்து சேஃபாக போகிறது எவ்வளோ நல்லது. ஒரு ஃபேமிலி இருக்குது, பசங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்க்கணும்ல. ஸ்பீடு த்ரில்லிங்காக தான் இருக்கும். ஒரு சின்ன அடியாக இருந்தாலும் அதோட இம்பேக்ட் வந்து நமக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் வீட்டில் படுக்க வச்சதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களோட ரெகுலர் லைஃப் எவ்வளோ பாதிக்கப்படும் தெரியுங்களா? அதனால நான் மெடிக்கல் ஃபீல்டில் ஆக்சுவலி நான் மெடிக்கல் ஃபீல்டில் எவ்வளவோ இந்த மாதிரி கேசஸ் பார்த்துருக்கேன். பாவமாக இருக்கும். அவங்க தெரிஞ்சு தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போகிறாங்க. இது கூட ஒர்க் பண்ண ஒரு பையன் வந்து ஃப்ரெண்டோட பைக் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இத்தனைக்கு சிட்டிக்குள்ளே தான் மாடம்பாக்கத்துக்கு என்ன சொல்லுவாங்க, மாங்காட்டு ரோட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு லாரிக்கு கீழே விட்டான். பின்னாடி எடுத்துகிட்டு போய் விட்டான். முன்னும் இந்த லாரியில் எடுத்துகிட்டு போய் விட்டான். ஸ்பாட் அவுட். ஆள் வந்தா போயிட்டான். தேவை இத்தனைக்கும் சிட்டிக்குள்ள அது ஒரு சின்ன குறுகலான ஒரு 20 அடி ரோடு மாதிரி தான் இருக்கும். அந்த ரேட்டில் லெஃப்ட் சைடில் ஓரமாக நின்றுட்டு இந்த லாரியில் எடுத்துகிட்டு போய் அடிச்சான். சின்ன பையன், 20 வயசு பையன். உங்கள் ஃபேமிலிக்கு யார் ஆரம்பிச்சு சொல்லுங்கள். ரோட்டில் எப்பவுமே நம்ம சேஃப்டி முக்கியங்க. நம்ம சேஃப்டிக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாமே. சேஃபாக வண்டி ஓட்டுங்க, சேஃபாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் கூட அந்த ஸ்பீடில் போகும்போது உங்களுடைய எதிர்க்க இருக்கிற நேச்சரை ரசிங்க, அதை என்ஜாய் பண்ணுங்கள். அது ஒரு தனி ஃபீலிங். ஓகேங்க. இந்த ஊர் பேர் வந்து மோரை. ரொம்ப கருத்து சொல்லுவாங்க. இந்த ஊர் பேர் வந்து மோரை. மோரையை தாண்டி போயிட்டுருக்கோம். இன்னும் நமக்கு வந்தது ஒரு 35 கிலோமீட்டர். ஹைவே எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. போகிறதா அப்படி இருக்கும். ஆனால் அவங்க 60 கிலோமீட்டர் ஸ்பீட் மேலே போக மாட்டாங்க. லாரிக்கு 80 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் தானே. 80 கூட கிடையாது, 70 தான். ஸோ நம்ம இந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். இப்போது கீழே வழியாக போனீங்கன்னா வெள்ளச்சேரி அப்படின்ற ஒரு ஊர் வரும். கடவுர். அப்புறம் அது முட்டான் ரோட்ல ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது வந்து இந்த கடவுரில் என்னன்னு கேள்விப்பட்டதே இல்லைங்க. ஆலவேடு, மிட்டானாமல்லி புதுசு புதுசாக இருக்குது ஊர் பேர்.
நீலகிரி வந்து இந்த பேரில் பாருங்க டூரிஸ்ட் பஸ் போய் பாருங்க 2+1 ஸ்லீப்பர் ஏசி. இப்படி நாட்டுக்காரங்க கரெக்டாக போகிறாங்க. லேனுக்கு பிடிச்சி ஸ்லோவாக அழகாக போயிட்டுருக்கோம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ்க்கு அது தெரியுங்க இப்படி போகணுன்ட்டு. எங்கேயுமே டிரைவர்ஸ்லாம் வந்து ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸாக எல்லாருக்கும் பைக் இருக்குது, எல்லாருக்கும் கார் இருக்குது, ஓட்டுறாங்க. பட் அகெயின் அவங்களோட சாய்ஸ். இருக்கு, பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றதெல்லாம் தெரியாது. ஆப்ஷன்ஸ் ஆர் தேர், ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன். நம்ம தான் தேடி பிடிக்கணும். மண்டலூர் இன்னும் 33 கிலோமீட்டர் இருக்கு. 48 கிலோமீட்டர்லேருந்து 33 கிலோமீட்டர் இருக்கும். ரோட்ஸ் ஆர் நெவர் எண்ட்ஸ். ஏன் நம்ம ரோடை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கையை நிறைய மாற்றிடும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ட்ராவல். நாள் ஃபுல்லாக ஓட்டுனாலும் ஓட்டிகிட்டு இருக்கேன். என்னோட ஹையஸ்ட் கவரேஜ் காரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1000 கிலோமீட்டர் கவரேஜ் பண்ணியிருக்கேன் ஒரே நாளில். மார்னிங் ஒரு 6 o'clock எடுத்து நைட் ஒரு 12 o'clock. ஓவர் ஸ்பீடாக போவேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 100, 180 to 100 அந்த ரேஸ் கொஞ்சம் அப்படி இப்படி போவோம், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப ஸ்பீடாலாம் போக மாட்டேன். சேஃப்டி அதனால ரொம்ப ஸ்பீடாலாம் ரைட் பண்ணுவேன். ஸோ இந்த ரோட்டில் முதல் டோல் வரப்போகுதுங்க. முதல் டோல் பார்த்தீங்கன்னா நமக்கு நெமிலிச்சேரிக்கு ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி, அதாவது இங்கேருந்து 2 கிலோமீட்டர்னா நெமிலிச்சேரி 1 கிலோமீட்டர். ஏன்னா டோல் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு டோல் வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரோட்டில் 3 டோல் வரும்னு நினைக்கிறேன். 50 கிலோமீட்டர் 3 டோல். இது என்ன கான்செப்ட் தெரியல. 50 கிலோமீட்டர்ஸ் ஒரு டோல் தான் வரும் ஹைவேலலாம். இது எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸ்டேட் ஹைவேன்றது வேறு, நேஷ்னல் ஹைவேன்றது வேறு. நம்மளோட முதல் டோல் வருது. ஃபாஸ்டாக் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்லைன்னு சென்ஸ் அதில் கேஷ் எடுத்துருவாங்க. நீங்கள் காசாக கொடுத்து போனீங்கன்னா டபுள் த சார்ஜஸ். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போர்டு, ரைட் ஹேண்ட் சைடில் போர்ட்ஸ் இருக்குது. இன்னும் 500 மீட்டரில் நமக்கு டோல் வந்துடும். பிரச்சனை இல்லை. அங்கே போய் கூட காசு கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னா 2 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் ஃப்ரீ போகலான்றது, பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், அப்புறம் காருக்கு 35 ரூபா, 55, 110, 175, ஓவர் சைஸ் வண்டியில் 210 ரூபா. இது வந்து தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு ஸ்டேட் இருக்குல்ல இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வச்சுருக்காங்க. விஐபிக்கு ஒரு லைனு, ஃபாஸ்டாக் ஒரு லைனு, கேஷுக்கு ஒரு லைனு. ஹைவே டிபார்ட்மெண்ட் நெடுஞ்சாலைத்துறை. இது நேஷ்னலில் ஸ்டேட் ஹைவேவா இது? அதை செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ பைக்கர்ஸ்லாம் ஒரு தனி இது இருக்குது. இதில் போயிட்டோம்னா டீசெண்டாக போயிடலாம். யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல். இது டோல் ஆச்சா, எஸ்பிஎம் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த டோலை விட்டு வெளில வந்து மறுபடியும் பைபாஸ் ஏறணும். பைக்கர்ஸில் அடுத்த ட்ரிப் வந்து நம்ம புல்லட்டில் போகலாம்.
சிவபெருமான் தரிசனிக்க. ஸோ அங்கே சுற்றி இருக்கிற மற்ற விஷயத்தையும் நான் அங்கே கவர் பண்ணி ட்ரை பண்ணுறேன். அங்கே கோயிலில் இருக்கிற சரௌண்டிங்ஸ், ஹைவே கண்ட்ரோல் ரூம், ஹைவே பேட்ரோல்னு போட்டிருக்கு. இது மெயின் ஸ்டோரில் என்ன வச்சுருப்பாங்க இங்கே வந்து மேப்பில் செக் பண்ணிட்டு போடுறேன். இது வந்து லக்ஷ்மி நகர் இந்த ஏரியா பேர். வெஹிக்கிள் பிரேக் டவுன் ஆகிருக்கு. பிரேக் டவுன் வெஹிக்கிள் வந்து செக் பண்ணுறாங்க. பிரேக் டவுன் ஆகி அவங்க பஞ்சர் போட்டுட்ருக்காங்க. ஹைவே பேட்ரோல் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எனி ப்ராப்ளமா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நமக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்காங்க எல்லா விஷயத்தையும். நம்மளோட அப்ரோச்சை பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. அவங்க ஆட்டோவே நம்மளை ஓவர்டேக் பண்ணுதுன்னா நம்ம எவ்வளோ ஸ்லோவாக போகிறோம். நெமிலிச்சேரி வந்துட்டோங்க. இதுதான் நெமிலிச்சேரியில் இருக்கிற அண்ணா நகர் ஏரியா. இது உள்ள போனிக்கலாம் கீழே சர்வீஸ் ரோடில். ஆட்டோ ஏன்னா இது ஸ்லோ பண்ண வண்டலூர் போகிறதுக்கு நம்ம வண்டலூர் வரையும் போயிட்டு ரிட்டர்ன் இருக்கும். ரிட்டர்ன் வந்து ரூட்லேயும் வரலாம், இல்லைன்னா நம்ம இது பெருங்குளத்தூர் பைபாஸ் போகுது இல்லையா, மதுரவாயில் பைபாஸ் தாம்பரம் வளர்ந்து பாருங்க. மதுரவாயில் கேட் தாண்டி மதுரவாயில் அம்பத்தூர் வழியாக கூட வந்து ரிட்டர்ன் போகும். நம்ம சேனலுக்காக ஒரு மைக் ஒன்று வாங்கினாங்க. அது நேற்று தான் வாங்கினேன். டிஜிடெக் அந்த இது அதோட அன்பாக்சிங் வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என் சன்னை வச்சு அதை தான் பண்ணேன். இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்து எல்லோரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஆட்டோவில் வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணினே இருக்கிறாரு. ஆனால் ப்ராப்பராக போகிறாரு, லேனு மாற்றாமல் அழகாக நீட்டாக போகிறாரு. ஆக்சுவலி நம்ம டிரைவர்ஸ்க்குலாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம். வலிச்சு வாங்கி போயிட்டே இருப்போம். நிறைய லாரிஸ் போய்ப்பாங்க ஹைவேல. ஏன்னா பகல் டைமில் தானே அவங்களுக்கு இந்த சிட்டிக்குள்ளே போக முடியாதுல்ல, பைபாஸில் தான் போகணும். லெஃப்டில் ஒரு பெரிய ஒரு பஸ் பார்க்கிங் ஒன்று வரும், காட்டுறோம் பாருங்க. இந்த பைபாஸில் அது பெரிய பஸ் பார்க்கிங் இருக்கும். அது வந்து கவர்மெண்ட் பஸ்ஸும் நிற்கலாம், பார்க்கிங் பண்ணிக்கலாம். பேர் பார்க்கிங் கூட இருக்குது. ப்ரைவேட் பஸ்ஸஸும் பார்க்கிங் பண்ணிக்கலாம். ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க, ரெஸ்ட் எடுக்கணுன்றவங்க தான் அதில் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. வரங்க காட்டுறோம் வருவாங்க. பொங்கரச்சேரி இந்த ஊருக்கு கோ ஸ்லோ. ஒரு சின்ன பாலம் மாதிரி வந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். ஸ்லோ ஒரு ஏ ஸ்ட்ரெச் தானே, 50 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச் தான். நோ டீவியேஷன், நோ டைவேஷன். இருக்க வேண்டியதான் நம்ம.
அது நிறைய இந்த செடிகள் மரம்லாம் அந்த ஆப்போசிட் லைட்டை நம்ம வந்து இது பண்ணுறதுக்காண்டி காற்று ஆக்சிஜன் ராமாபுரம் அமுத பஸ் ஹைவே டிபார்ட்மெண்ட் கிளீனிங் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி போகிறது ஒரு கோடை போட்டுகிட்டே போய் போல இருக்கு கீழே. ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணோம் அந்த மாதிரி மிஷினுக்கு. இருந்தாலும் ரோடு கோடை போட்டுட்டு போகிற அளவுக்கு என்னன்னு தெரியல, டேமேஜ் தானே ஆகுது. என்னென்னு பார்த்துருந்தோம்னா நல்லா இருக்கும். எவ்வளோ ஸ்ட்ரெச்சாக அது போட்டுருக்காங்க. க்ளீன் நல்லா இருக்கு, மண் நிறைய இருக்கு. மண் நல்லா க்ளீனாக இருக்கு. புல்லட்டில் போகிறோம், ரொம்ப புல்லட்டில் போகிறோம். ஏன் புல்லட்டில் போனாலும் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தானே போகும். புல்லட் சவுண்டு பயங்கரமாக இருக்கும். இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, திருமணம் சித்துக்கூடு அப்படின்ற பஸ் ஸ்டாண்ட் போச்சு. அட்வர்டைஸ்டு பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிளாட்ஸ் இருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டு பிளாட்ஸ் போட்டிருக்கிறாங்க. பெரிய பிளாட் இருக்கு, வெட்டும் பே பிளாட்ஸ். இந்த குட்டை மாதிரி ஒன்று இருக்குது கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஒரு சின்ன பாலம் மாதிரி மேலே ஏறுது. அந்த ஊர் வரும்போது ஒரு ஓவர் ஃப்ளைஓவர் மாதிரி அப்படியே போகுது. கீழே ஊர் வருது இல்லைங்களா, கலெக்ஷன் ஊர், அந்த மாதிரி ஒரு ஃப்ளைஓவர் மாதிரி போகுது. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, குன்றத்தூர் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், குன்றத்தூர் கிட்ட பாருங்கள். இவ்வளோ ஏறி ரெட்டில்ஸில் ஏறி குன்றத்தூர் ஒரே ரோடு ஈஸியாக வந்துட்டோம். இதே நீங்கள் சிட்டிக்குள்ளே போயிருந்தீங்க ரெட்டில்ஸ்லேருந்து குன்றத்தூருக்கு, ஐயா உங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடும். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடும். சத்தநல்லூர் லெஃப்ட், இந்த ஊர் பேர் வந்து சத்தநல்லூர் எக்ஸிட். பேர் தெரிஞ்சுக்கலாம், அப்போ செக் பண்ணணும். டச் பண்ண போயிடும் நினைக்கிறேன். போயிட்டு தான் இருக்கு. மொபைலில் எடுக்கிறோம் இல்லையா, அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் ஸோ குட், நல்லா போயிட்டுருக்குல்ல, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டில் பேஷனாக இருக்கிறவங்களுக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குது, 100 கிலோமீட்டர் ஸ்பீட் வரையும் போகலாம். சென்னை சிட்டியோட பெரிய போகிற தமிழ்நாட்டு சவுத்து போகிற எல்லா அகெயின் நீங்கள் நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பூந்தமல்லியில் இறங்கணும்னா நேரம் பெங்களூர் போகிறது, நேராக போகிறோம்னா நம்ம தமிழ்நாடோட சவுத்து எல்லாமே போகலாம். மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், ராமநாடு எல்லா ஊருக்கும் இந்த வழியாக தான் போகும். நம்மளூர் இறங்கி ஒரே NH45 தான் போகும். ஸோ நமக்கு இப்போ லெஃப்டில் இறங்கினா
பட்டாபிராமம், ரைட்டில் போனால் திருமானம். இந்த ஊருக்கு போகலாம். எங்கேயும் போயிட்டாங்க. இது என்ன? ஸோ அடுத்த டோல்கேட், 2வது டோல்கேட் வருதுங்க. அதான் சொன்ன பார்த்தீங்களா, என்ன கான்செப்டுமே தெரியல. 2 டோல்கேட்டு எப்படி வருதுன்னே தெரியல. இந்த ஸ்டேட் வைவா இந்த நேஷனல் வைவான்னு பார்க்கணும். என்ஹெச்சா எஸ்ஹெச்சா இல்லை அவங்க ஒருவேளை எஸ்ஹெச்ன்றதுனால தான் இத்தனை டோல்கேட் வச்சுருக்காங்க. இது என்ஹெச்சோட கனெக்ட் ஆகுது, எஸ்ஹெச்சோட இருக்குமா? Make your own trail. Travel. ஸோ 2வதுங்க, அகைன் நீங்கள் இருக்கிற விதிமுறையெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. கார் ஜிபிஸ்லாம் வந்து கொஞ்சம் மினி வைக்கிறது 40, 60, 80, 85 இந்த மாதிரி போட்டிருக்கு. ஸோ இந்திய குடியரசுத் தலைவர், பிரதமர், உச்சநீதிமன்ற ஜட்ஜு, நிர்வாக நீதிபதிகள், தீயணைப்புத்துறை, ஆம்புலன்ஸ், நெடுஞ்சாலை ஆணையம் இவங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக போயிடும். ஸோ ஹெவி வெஹிக்கிள் மல்டி ஆக்ஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து 165 சிங்கிள், லாரிக்கில் 7,915 மந்த்லி பேமெண்ட். நம்ம அப்பப்போ சென்னையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடலாம். நிறைய பேர் ஒரே மாதிரி பண்ணுறத விட சென்னையும் நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே இல்லை. நம்ம இருக்கிற இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதால வெளியில் இருக்க மக்களுக்கு நம்ம ஊரை பற்றி தெரியும். சென்னை இந்தாரை வாழ வைக்கிறது. எல்லாரும் வாங்கலாம். அதை பற்றி தெரியும். அப்பப்போ சென்னையை எக்ஸ்ப்ளோர் பண்ணியும் ஒரு ஏரியாவை எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடுறோம். ஸோ இந்த ஃபேஸ் காமிச்சு போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் வேணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கேன். ஃபேஸ் போட்டு பண்ணலாங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும். நல்ல வியூஸ் போட்டோம். கண்டிப்பாக நான் ஃபேஸ் போட்டு வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். என் ஃபாதர்லாம் வர சேர்ந்து அவருக்கு இறந்துட்டார். ஸோ அதை நான் மறுபடியும் எடுத்து பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. அந்த பர்த்டே ஃபுட்டே அப்புறம் இந்த சைடு டெல்லி, ஹரித்வார், ரிஷிகேஷ், சிம்லா, குலு மணாலி, அப்புறம் இந்த சைடு கல்கத்தா, நிறைய போயிருக்கோம். தர்மசாலா, அந்த மாதிரி நிறைய டூர்ஸ் போயிருக்கோம். நிறைய பேர் கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்கோம். நம்மளுக்கு தான் நம்ம அப்படின்னு டூராக எல்லாமே டேக் டைம், கொஞ்சம் டைம் ஆகும். இன்னும் தான் என்னால் பெங்களூர் வந்து லெஃப்டில் இறங்கி அப்படியே யூ டர்ன் பண்ணி போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு இதுதான் இதில் போயிட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி போயிட்டு ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அப்புறம் ராணிப்பேட், வேலூர், ஆம்பூர், குடியாத்தம்,
சிட்டியை தாண்டி வந்துட்டோம். ஸோ நம்ம ஒரு மெயின் ஜங்ஷன் பூந்தமல்லி கிட்ட வந்துட்டோம். ரெடில்ஸ்லேருந்து பூந்தமல்லிக்கு வரத்துக்கு நமக்கு 40 மினிட்ஸ் ஆகும். ஸோ அது வழியாகவே இறங்கலாம், இது வழியாகவே இறங்கலாம் பெங்களூருக்கு. அது நேராக பெங்களூர் போயிடலாம். அப்போ டச்சாக எடுத்து தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 50 கிலோமீட்டரான நீண்ட பயணம். ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இங்கே வண்டலூருக்கு இன்னும் 19 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியது இருக்குங்க. 19 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த வீடியோவை நான் வண்டலூர் பூங்காவை காமிச்சிட்டு உள்ளெல்லாம் போல் வெளியிலேருந்து என்ட்ரன்ஸ் காமிச்சிட்டு இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், முடிச்சுட்டேன். இன்னும் 19 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணணும். போயிட்டு இது பற்றி டபுள் வேங்க, அந்த சைடும் இந்த சைடும் போகிறது அது வர்றது. அதுதான் உங்களுக்கு நடுவில் அந்த செடி வச்சிருக்கிறது காரணம். ஆக்சுவலி 3 வே 6 வேன்னு சொல்லுவாங்க. அந்த சைடு 3 வே, அந்த சைடு 3 வே. பெரிய வீடுங்க. ஆக்சுவலி என்ன சொல்கிறது, நல்ல பெரிய ரோடு. ஒரு சின்ன பாலம், இந்த பாலத்தை ஏறி வந்து போகிறோம். நான் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று காட்டுறேன்னு சொன்னாங்க. இது அடுத்ததில் வரும் பாருங்க. ஆமாம், 2 டோல் முடிஞ்சிருக்குல்ல, இன்னொரு டோல் இருக்கு. அதான் நம்ம பூந்தமல்லி இருக்கோம். கரெக்ட், இன்னொரு டோல் இருக்கு. SH 234 ஸ்டேட் ஹைவே புரியுதுங்களா? அதனால தான் உங்களுக்கு 3 டோல். ஸ்டேட் ஹைவே கனெக்ஷன் இல்லை, இது நேஷனல் ஹைவே SH. மலையம்பாக்கம் இந்த ஊரோட பேர். அங்கே ஃப்ளாட்ஸ் போட்டு வைக்கிறாங்க. பைபாஸ் பக்கத்தில் மலையம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். இதெல்லாம் குன்றத்தூர். லெஃப்ட் போனால் குன்றத்தூர் போகலாம். இது பகுதியில் மாதா காலேஜ் இருக்குங்களா, அது குன்றத்தூர். குன்றத்தூர் எக்ஸிட் இது வழியாக குன்றத்தூர் போகலாம். இது வழியாக குன்றத்தூர் போகலாம். எங்கள் வீடியோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. இந்த வீடியோ முடிஞ்சு நான் பார்க்கணுன்றது 2 விஷயம். எந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்றது, இன்னொன்று இந்த மைக் எந்தளவுக்குலாம். இதுக்கு முன்னாடி நான் அந்த பாருங்க, அது மொபைலோட மைக்கு பேசணும், வீடியோ எடுத்துகிட்டே பேசணும். அது சுத்தமாக ஒன்றுமே கேட்கவே இல்லை. இதை நான் ஹெல்மெட்டில் வச்சுருக்கேன். இந்த மைக்கை ஹெல்மெட்டில் வாங்கிட்டுலாம் கிடையாது. எந்த அளவுக்கு இது வந்து கிளாரிட்டியாக இருக்குன்றதை பார்ப்போம். நாய்ஸ் கேன்சல் கேட்டால் போதும். போக போக நல்ல மைக் வாங்கலாம். சரி, மைக்
இது ஒரு பெரிய குட்டை மாதிரி ஒன்று இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். முதல் கையில் வச்சு காட்ட முடியலங்க. ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால இருக்கனா மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால கரெக்டாக வீடியோ கட் ஆகிருக்கு. கண்டினியூட்டி வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோ போயிட்டு இருந்து இப்போ 3 ஆட்டோ போகுது. எல்லாம் அந்த பஸ் ஸ்டாண்ட் போகிறவங்க தான். பஸ் ஸ்டாண்டு வண்டலூர் இளம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் இல்லை அதுக்கு போகிறாங்க. ஸோ வண்டலூர் இன்னும் 15 கிலோமீட்டருக்கு, செங்கல்பட்டு 40 கிலோமீட்டர் இருக்குங்க. வண்டலூர்லேருந்து செங்கல்பட்டு போகணும் 35-30 கிலோமீட்டர். சின்ன மேடு மாதிரி அதனால ஸ்லோவாக போகிறாங்க. அந்த குன்றத்தில் லெஃப்ட் விட்டாங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு குன்றத்தூர் வச்சு ஆக்சுவலி வந்து குன்றத்தூர்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு ரூட்டு போகணும். அந்த ரூட்டோட வச்சு நம்ம போய்க்கலாம். வண்டி பஞ்சர் நிற்குது 407. ட்ராவலிங் எப்பவுமே வந்து பைக்கில் போகிறது இது மாதிரி காரில் போகிறது எதுவாக இருந்தாலும் நிறைய தண்ணி குடிங்க. வீசிலே போனாலும் தண்ணி நிறைய டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். என்ன பண்ணணும், ஒரு வாட்டர் கேன் கேரி பண்ணுங்க. மாதா காலேஜ் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில். டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இங்கேருந்து வண்டலூருக்கு இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்குங்க. லெஃப்ட் வந்து திருநீர்மலை போவாங்க எக்ஸிட். திருமுடிவாக்கம், திருமுடிவாக்கம்னு திருநீர்மலை எக்ஸிட். இந்த எக்ஸிட் சீரியஸ் 1 சீரியஸ் 2லாம் கிடையாது. நிறைய வீடியோ வரும். வண்டலூருக்கு இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்குங்க. 12 கிலோமீட்டர் போகணும் இந்த பைபாஸில். ஒரு 2 வீலரில் 150cc பைக்கில் நீங்கள் இவ்வளோதான் ஸ்பீட் போக முடியும். இவ்வளோதான் வந்து உங்களோட இவ்வளோ நேரம் தான் உங்களோட டைமும் எடுக்கும். இதே வந்து ஒரு 350cc பைக்கில் போகிறீங்கன்னா 70-80 போவீங்க. இன்னொரு 10-15 நிமிஷம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். தொகுதி எல்லாம் ஒன்று தான். நம்மன்னா ஒரு 40-50 இல்லை 50-60 போவோம். 70-80 போகும். அவ்வளோதான் வித்தியாசம்.
1 கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் கிளம்புறோம்னு பார்த்துக்கலாம். எவ்வளோ மீட்டர் இங்கே 11 காமிச்சிருக்கோம் போல இருக்குது. இங்கேருந்து நம்ம போனோம்னா இந்த ஏரியாவும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். ஃபுல்லாக சுற்றி வேற ஒரு சராக பேரையும் படிக்க முடியல. படித்தா அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமானு தெரியாது. இல்லை நான் ஓவர்வியாக சொல்கிறேன். எல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸு, நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குங்க. திருமுடிவாக்கம். ஸோ எனக்கு அடுத்த டோல்கேட் வருதுன்னு நினைக்கிறாங்க. 3வது டோல்கேட் நம்மளுக்கு 1 கிலோமீட்டர் நம்ம 3 நிமிஷத்தில் கிடக்கணும். 4 நிமிஷத்தில் கிடக்கணும். நிமிஷத்தை கிடக்கும் 1 கிலோமீட்டர் பைக்கில். ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிற இந்த ஹைவேயில் இந்த ரெஸ்ட்டில் பார்த்துக்கிட்டோம்னா தெரியும். இது வந்து நீங்கள் நல்லா ட்ரக்ஸ் இதே எருமையூரில் ட்ரக்ஸோட பேஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா, க்ரீஸ் அடிக்கிறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ், ரெஸ்ட் எடுக்கிறது, நைட் ட்ரைவ் ரெஸ்ட் எடுக்கிறது, அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். ரொம்ப தாண்டி இந்த வழியாகவும் கீழே போகிறதா தாம்பரத்துக்கு இந்த லெஃப்ட்லேயும் போகலாம். இல்லை நம்ம தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் முடிச்சூர் வழியாகவும் போகலாம். பெருசாக இந்த லாரி இல்லை கீழே லெஃப்ட் சைட் கீழே வந்து எருமையூரோட பஸ் ஸ்டாண்ட். எருமையூர் வண்டலூர் இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்குங்க. வரதராஜபுரம், எருமையூர் ரைட்டு, தாம்பரம் லெஃப்ட்டுங்க. தாம்பரம் போகிறவங்க இந்த லெஃப்ட் எக்ஸிட்டே இருந்தாங்க. பாருங்கள், இந்த டிராஃபிக்கும் இல்லை, எதுவுமே இல்லை. அழகாக பீஸ்ஃபுல்லாக பேசிக்கிட்டே நம்ம ரெட்டில்ஸில் வந்து தாம்பரம் வரையும் வந்துடும். அதனால் இந்த எஸ்ஹெச் இருக்கிறதுனால, ஸ்டேட் இருக்கிறதுனால 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். அப்ரூவ்டு ஸ்பீட் லிமிட்டு 100 இல்லை இந்த பைபாஸில். அவ்வளோ ஈஸியாக எக்ஸ்பிரஸ் வேலை போகிற மாதிரி இருக்குது. எஸ், உங்களோட 3வது டோல்கேட் வந்துருச்சு. ஸ்டேட் ஹைவேனா கூட இவ்வளோ பக்கத்தில் டோல் வைக்க முடியுமா? தெரியல, யாராவது தெரிஞ்ச சொல்லுங்க. SH 234 இந்த SH 234 ரெட்டில்ஸில் வந்து வண்டலூர் வரதுக்கு 3 டோல்கேட்.
50 கிலோமீட்டர் கவரேஜ். உங்களுக்கு இல்லை 36 ஒரு 18 கிலோமீட்டர் கவரேஜுக்கு ஒரு டோல்கேட். இந்த குறைவு ஜாஸ்திங்க. 60 ரூபா சிங்கிள் என்ட்ரி காருக்கு, 90 ரூபா டபுள் என்ட்ரிக்கு. கொஞ்சம் லைட் கமர்ஷியல் வருது 100 ரூபா, 145 ரூபா. பஸ்ஸு ட்ரக்குக்குள்ள 205 ரூபா, 310 ரூபா. சிங்கிள் வேக்கு டபுள் வே சார்ஜஸ். இது எல்லாம் டோல்லே இருக்கிற ரூல்ஸ். யாருக்கெல்லாம் ஃப்ரீ என்ட்ரிஸ், எமர்ஜென்சி என்ட்ரிஸ், விஐபி என்ட்ரிஸ் அதெல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டு. ஸோ இதில் மல்டி ஆக்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா 325 சிங்கிள், 485 டபுள். எக்ஸ்ட்ரா எல்லா டோலில் இருக்கிற மாதிரி 2 வீலருக்கு ஒரு தனி இல்லைங்க. இதுதான் அந்த சொன்ன அந்த பெரிய பஸ் ஸ்டாண்டு வரும். ஸ்பீட் பிரேக்கர், ஸோ எமர்ஜென்சி கால் பண்ணுறோன்னா அவங்க கால் பண்ணுறோம். நேராக போனால் மண்ணி ஓட்டம், ரைட்டில் போனால் உரகரம், லெஃப்டில் போனால் முடிச்சோம். வரதராஜபுரம் எக்ஸிட்டுங்க இது. இந்த லெஃப்டில் போகிறது வரதராஜபுரம் எக்ஸிட்டு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். தாம்பரம் வரதராஜபுரம் எல்லாம் ஒன்று தான். நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். வரதராஜபுரம் ராயப்பார் நகர் பஸ் ஸ்டாண்ட் கீழே இருக்கிறது. பூங்கா போயிடுச்சு போகலாம். நான் கூட எங்கள் ஏரியாவோட பூங்கா வீடியோ கூட ஒன்று போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அதையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டும் ரொம்ப முக்கியம். அண்ட் நான் இதை ஒரு ஃபுல் டைமாகவே பண்ணலான்னு இருக்கேன். என்னுடைய லாஜிஸ்டிக்ஸில் தான் இருக்கணும். பட் இந்த ட்ராவலிங் தான் என்னுடைய அம்பிஷன், ஹாபி எல்லாமே. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் முழுசாக ட்ராவல் விளாக் இதுலேயே இருக்கலான்னு பார்க்கணும். அது உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். தயவுசெய்து உங்கள் சப்போர்ட் அனுப்புங்க. எவ்வளோ கிட்ட வந்து போகிறாங்க. ஒரு இவ்வளோ லெஃப்டில் நம்ம போகிறோம், அப்படியே ஒட்டிட்டு போகிறாங்க. ஒரு 2 நிமிஷம் ஆமாம் நீங்கள் இதை ஓட்டாக் பண்ணி போட்டு. நான் சொன்ன அந்த பஸ் ஸ்டாண்டு எழுதுங்க. இது வந்து சிஎம்டி வேலை உருவாக்கப்பட்ட பஸ் ஸ்டாண்டு. SS 234 இருக்குது. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்லைடிங்காக காட்டுறேன் பாருங்கள்.